ஹலோ கைஸ், இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி எவனில் எபிசோட் 153 எபிசோடு தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம டிமான் கிங் யூடியூப் சேனல் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அந்த பெல் ஐக்கன் ஆளில் போட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வந்து சேனல் லிங்க் வந்து உள்ளே இருக்கும். ஓகே, இந்த வீடியோ ஒரு ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பேப்பர் இமேஜஸ்லாம் வந்து கட் பண்ணுங்க. போன எபிசோட கண்டென்ட் பெருசாக இருந்திருக்காது. இந்த எபிசோட ஸ்டார்டிங் வந்து நம்ம போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லிருக்காங்க. ஸோ அந்த கிறிஸ்டல் 9th கிறிஸ்டல் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நீங்களும் பார்த்தா எங்கள் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுல இதை பக்கம் ஹீரோ வந்து ஸோ நம்ம கணக்கை தீக்க வேண்டிய நேரம் முடிச்சிடலாமா அப்படின்ட்டு அவன் ஃபயர் எடுத்து திட்டிக்கிட்டு இருக்கா. சியோயான் உன்னி வந்து 6 ஸ்டார் டூஸ்னு பிரேக் த்ரூ பண்ணுறதுன்னு நல்லா தெரியுது. ஆனால் இதை வச்சு எங்களால் தோக்கடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாடா நீ. கண்டிப்பாக அவங்க 2 பேரும் இந்த இடத்துல கொண்டு போண்டா. நான் 8 ஸ்டார் டூஸ்ன்றான் அவனு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி கேதைங்க தான் பார்க்குறேனே. ஸோ உங்களோட திறமை என்னங்கிறத பார்க்கலாம். என்னதான் நமக்கு லெவலுக்கு பிட்வீன் கேப் இருந்தாலும் ஆனால் அதில் வந்து செட் ஆகாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அதில் கொல்ல போகிறேன் சொல்லிட்டு ஹீரோ ஒட்டனே பார்த்தா அவன் ஃப்ளேமை வச்சு அந்த கை மாதிரி வந்து அமுச்சு விட்டுருக்கான். இவங்க தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல மேலே எக்கச்சக்க செயின்ஸ் வச்சு அந்த ஃப்ளேம் ஹேண்டை பற்றி அந்த இடத்துல டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. இவனுங்களுக்கு ஃபைட் ஆரம்பிச்சிது. இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த ஹார்ன் நான் பண்ணுறேன், நம்ம வந்து இன்னொரு அட்டாக் பண்ணுறேன், இன்னொரு அசால்ட்டை தடுத்துருக்கான். அவன் சொல்லிட்டு இருக்கான், டே ஜோக்கர் நீ வந்து சியோயானை வந்து பார்த்துடா, நான் அந்த பொண்ணை வந்து பார்த்துக்கிறேன், அவனை கொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிருக்கா. சியோயா நீ கட்டஸ்டி அவனுக்கு வந்து தனியாக நிம்மாட்டிக்கிறேன், என் ஒட்டஞ்சு போன கைக்கு வந்து கண்டிப்பாக உன்னை வந்து நான் வந்து பழி வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல லாஸ்ட் டைம் வந்து ஹீரோ வந்து கை வந்து இன்னொரு வந்து பிச்சு போட்டால அதை வந்து ஹீரோ வந்து வெறுப்பேற்றிருப்பான். அதனால ஸோ அவனு எக்கச்சக்க அட்டாக் பண்ணி அந்த ஹீரோ மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரே அட்டாக் தான், அந்த எல்லா செயின்ஸையும் கட் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணது போயிட்டு இருக்கா. அவனுக்கு ஜஸ்டும் அந்த இடத்துல எக்கச்சக்க பிளாஸ்ட் அடிக்க ஹீரோ வந்து கண்டிப்பா நீ பண்ணது யாராவது ஒன்று சும்மா விடுவேன்னு நினைக்கிறாடான்ட்டு அடிமா பாருங்க. அந்த இடத்துல சோல் கிளானோட அந்த பேட்டர்ன் இருக்கும், கூ கிளான் பேட்டர்ன், சோல் கிளானுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆயிருங்க. அதில் எங்கள் கிளானோட பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் உனக்கு யாராலையும் காப்பாற்ற முடியாரா அப்படின்ட்டு அவனை சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல பெரிய ஒரு கண்ணு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தெரிய ஆரம்பிக்குது அந்த ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எக்கச்சக்க மிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வர ஆரம்பிக்க அந்த கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிருக்கேன். என் கிளானோட பேட்டர்னோட பவர் ரொம்ப கூட்டூரமாக இருக்கும். ஸோ இதனால கண்டிப்பாக நீ சாக போறடா, சாவதுக்கு ரெடியாரா சியோயான் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து ஸோ இந்த பேட்டர்னோட பவர் இந்த அளவுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கா. எல்லா கிளானுக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குதுங்க இப்போ தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல அவனையுமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்துருக்கா. இந்த டைம் அவனோட பண்ணுற அட்டாக் எல்லாமே ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். அவன் பார்த்தீங்கன்னா 9 ஸ்டார் டூஸ் அந்த ரேஞ்சுக்கான பவர் ஆப்ரேட் இருப்பான். இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நீ சாக போகிற, உன்னால் முடிஞ்சு ட்ரை பண்ணி எந்த பண்ணாலும் இந்த இடத்துல சாகதா போகிறேன்னு சொல்லிட்டு அவனு விடாம அட்டாக் பண்ணி ஹீரோவில் தப்பிக்க முடியாது. அவனோட பவர் மீனோட பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9 ஸ்டார் டூஸ்னு பேர் இடத்துல. ஸோ அதில் ஹீரோ ஒன்று கொய்யாலா 3 மிஸ்டீரியஸ் சேஞ்ச் அப்படின்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவோம் பாருங்க. கொய்யாலா வந்து பயங்கரமான பவர் இன்க்ரீஸ் ஆகல. ஸோ கிட்டத்தட்ட ஹீரோவும் பார்த்தீங்கன்னா 9 ஸ்டார் டூஸ் அந்த ரேஞ்ச் ஈக்குவலாக ஃபைட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல அவனோட ரிலீம் வந்து 6 ஸ்டாருங்கிறது 7 8 ஸ்டாருக்கு போயிடுச்சு. இந்த இடத்துல ஹீரோவோட கிளானோட பேட்டர்ன் தெரியுங்க. இதில் அவன் எத்தில அது சும்மா பிளிங்க் ஆகிட்டு ஹீரோ நோட் பண்ணி மாற்றலாம். ஆனால் இதை நோட் பண்ணது ஜோக்க சொல்றான், சியோ கிளானோட பேட்டர்னா எப்படி உங்க கிளான் தான் அழிஞ்சு போச்சு அவனு கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை பற்றி வந்து கண்டுக்கவே இல்லை. எப்படி அழிஞ்சு போன கிளானோட பேட்டர்ன் இவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோட என்னதான் கிளான் அழிஞ்சாலும் அவனோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நெத்தில அவனோட கிளான் பேட்டர்ன் அப்பீர் ஆனதுனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கரும் பார்த்தீங்கன்னா வந்து சரியான ஆச்சரியத்தில் இருக்கான். ஸோ ஹீரோட பவர் இன்க்ரீஸ் ஆனது அவனை வந்து ஓப்பன் மவுண்டன் சீல்ன்ற சீல் அடிக்க ஆரம்பிக்க. அந்த இதில் அவனை தப்பிக்க போவான். ஒட்டுன்னு ஹீரோ மேலே ஃபிளிப்பிங் செகண்ட் சீல் அடிப்பான் பாருங்க. அடிச்சட்டி இவனால வந்து தாங்க தெரிச்சிட்டு போய் விழ ஆரம்பிக்கிற. ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே ஃபைட் பண்ணிருக்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம யுன்னரு அந்த ஹார்ன் இருப்பான் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொள்ற நிலைமை போயிடாங்கல்ல. ஸோ அவனாலே ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இவனுக்கு 2 பேரும் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நம்ம கொள்ள வந்து வாய்ப்பு இருக்குண்ணா. சீக்கிரமாக ஏதாவது பண்ணி இந்த டெக்னிக் நான் யூஸ் பண்ணி அவனு சொல்லிட்டு அவனுமே ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கான். அந்த இடத்துல அந்த டைமென்ஷனையும் ஒட்டச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. அதில் ஸோ வெளியே வந்த உருவம் பார்த்தா அந்த டைமென்ஷனை கண்ணாடி உடைக்கிறமே பார்த்தீங்கன்னா சைட்லாம் ஒட்டச்சிட்டு ஸோ முழு உருவமாக பெரிய ஜெயிண்டாக அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கா. இந்த இடத்துல ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கா. இந்த ஜெயிண்டை கண்டிப்பாக தோக்கடிக்க நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நம்புறேன் உங்கள் பவர் டெஸ்ட் பண்ண நேரம்ட்டு. இந்த இடத்துல உங்கள் ஹீரோ பப்பட்ஸ் அமுச்சு விட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்ட பப்பட்ஸ் எல்லா பப்பட்டும் ஹீரோ ஏதோ டெக்னிக்லாம் மெரிச் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல நம்ம ஸ்கை டிமன் பப்பட் பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அது எல்லா பப்பட்டும் ஒன்றா மெர்ஜானல கிட்டத்தட்ட 9 ஸ்டார் டூஸுன் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பப்பட் வந்து பவர் வந்து ஆப்டெயின் பண்ணியிருக்காங்க. அந்த பப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிண்ட் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறதுல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த 9 ஸ்டார் டூஸுன் பப்பட்டோட பவர் அந்த அளவுக்கு இருக்கிறதுல. ஸோ அந்த பப்பட்டு பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தா அந்த ஜெயிண்டாக ஒன்றும் முடியல. ஒரு இடத்துல மூஞ்ச ஒட்டைக்க ஆரம்பிக்க அது மேலேருந்து வந்து சுத்தமாக ஒட்டை சல்லிச்சு நொறுங்க ஆரம்பிச்சு போயிடுச்சு. இதில் பப்பட்டம் அடிச்சு பண்ணிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கைடிமேன் பப்பட்டோட ரேஞ்ச்
இப்போ வந்து 9s ஆர் 2s வந்துருக்கு ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை பார்த்து 2 பேரும் ஓடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபைட் பண்ணிருக்க சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மணல் புயல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன்ட் ரிலீமில் வர ஒரு டிசாஸ்டர் இருக்கு. ஸோ ஹீரோ என்னடா நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் மணல் புயல் வரதை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நோட் பண்ணுறோம். உடனே சியோயான் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. நம்ம உடனே இங்கே தப்பிச்சாகணும் பிரதர் அப்படின்னு கூட்டு ஓடி போயிட்டு இருக்க. இங்கே இந்த சோல் ட்ரான்ஸ்ஃபர் தான் சொல்கிறேங்க. இந்த மணல் புயல் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்க சீக்கிரமாக இங்கே நம்ம தப்பிச்சாகணும், இல்லை இது பெரிய ஆபத்தாக வரும், டே ஹானு தப்பிச்சிடறோம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஹான் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சான் அதில். ஸோ இதை பார்க்குற இந்த ஜோக்கரை பார்த்தீங்கன்னா அவன் பங்கு பார்த்தா இங்கேருந்து போட ஆரம்பிச்சிருக்கான். அந்த மலையான போய் எல்லாத்தையும் துரத்திட்டு போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்னொரு அப்போ நம்ம ஹீரோ அவங்க 2 பேரும் போயிருக்க பின்னாடியே ஆல் ஆஃப் சோல் அவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வந்துட்டு இருக்காங்க. இதில் இன்னும் சொல்லிருக்கா இந்த இடத்துல ஒரு பேரழிவு அந்த வந்து மணல் பெய்யுது மாட்டினா கண்டிப்பாக வந்து நமக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையாகும் பிரதர். ஸோ சீக்கிரம் வந்து விலகி இருக்கிறது நம்ம நல்லது, அடுத்த லேருக்குள் நம்ம போயாகணும் அப்படின்ட்டு போயிட்டு அந்த இடத்துல ஃபயர் கிளான சேர்ந்து பேர் வந்துட்டு இருக்காங்க இடத்துல. ஸோ நம்ம வந்து ஃபயர் பாயும் அப்புறம் வந்து நம்ம யாங்கல் அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பிரேக் த்ரூ போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க. ஸோ ஹீரோ என்ன சொல்லுவா, ஆமாம் அது கொஞ்சம் லக்கால நான் வந்து பிரேக் த்ரூ பண்ணா இந்த ஃபயர் கல் யோசிக்கிறா லக்கா இதெல்லாம் நாங்கள் நம்புவோம் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு அவ்வளோ சிரிச்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம ஃபயரை வந்து பின்னாடி பார்த்துட்டு இருக்கா. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் பயம்னு வச்சுக்கலாம், அந்த ஃபயர் கல் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஹால் ஆஃப் சோர் அவனுக்கு வந்து வந்திருக்கானுங்க. அவங்க கூட நீங்கள் சண்டை போட்டிங்களா, அவன் இந்த டேமேஜ் ஆகிருக்கான் ஆமான்னு நம்பிருக்கான். ஸோ இந்த இடத்துல அந்த ஃபயர் பாய் யோசிக்க ஆரம்பிச்சதுல ஸோ சியோன் பிரதரோட ஸ்ட்ரென்த் இன்னுமே இன்விசிபிளாக இருக்குது. அவரோட ஸ்ட்ரென்த் எந்த லெவல் தான் இருக்குது, 8 ஸ்டார் 2 அடிச்சு நோத்தி வச்சிருக்காங்க இதில். ஸோ கண்டிப்பாக கூட ஃப்ரெண்ட் ஆகுது நம்ம நல்லது அப்படின்ட்டு இவனு சொல்லியிருக்கான். ஸோ பிரதர் நம்ம 2 டீமே வந்து ஒன்றா வந்து இந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓ கண்டிப்பாக போகலாம், 2 பேரும் ஒன்றா போகிறது நமக்கு நல்லது அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் மெர்ஜ் ஆகி போயிட்டு இருக்கேன். ஸோ இதை பார்க்குற ஆளாக சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஃபயர் கிளான் அவங்க கூட வந்து மெர்ஜ் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு கொள்றது இன்னுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுல இவனை பற்றி வெறுப்போடு எங்கே போக நினைக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் இப்படியே வந்து போய்கிட்டு இருக்கேன். ஏடாச்சு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்த லேயரை பிரேக் த்ரூ பண்ணுற டனல் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கூக்லான சேர்ந்து வந்து என்ஜினியர்ஸ் எல்லாருமே இருக்கானுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூசி அவனை பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிருக்கு. ஸோ பிரதர் நம்ம எப்போ போகிறது இந்த மாதிரி கூட இருக்கிற மற்ற கம்பேனியன்ஸ் வந்து கூகுள் கம்பெனிஸ் கேட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் வந்துட்டு இந்த இடத்துல சுப்பீரான பார்த்தீங்கன்னா கு யாங் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அந்த ஆர்மர் போட்டுருக்காங்க இவன் தான் கு யாங் தான் அவன் சொல்லிட்டு இருக்கா. ஸோ மற்ற எல்லாரும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த டனல்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து சீல் ஆகியிருக்கு. ஸோ அந்த சீலை உடச்சா மட்டும் தான் இங்கே போக முடியாது, அதுக்காக மற்ற ஹெல்ப் தேவைன்றிருக்கா. அந்த இடத்துல நம்ம ஹீரோ நம்ம ஃபயர் கிளான்ஸ் அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஸோ இன்னொரு என்ன ஆச்சு ஏதாவது காயம்பட்டு நீ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கு யான் கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல இன்னொரு என்ன சொல்லுவா, இல்லை அந்த ஆல் ஆஃப் சோல் கூட வந்து சண்டை போகிற மாதிரி ஆச்சு, அவங்க அட்டாக் பண்ண நாங்கள் வந்து இது பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு ஆல் ஆஃப் சோல் அட்டாக் பண்ணலாம் என்ன தைரியம் இருந்தால் கூகுள் வந்து அவங்க அட்டாக் பண்ணியிருப்பானே கண்டிப்பாக இதுக்கு நான் வந்து பாடம் கற்றுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல டைமென்ஷன் ஒட்டச்சிருப்பேன். அந்த இடத்துல மெடிக்கல் கிளானஸ் அந்த 2 பேர் வந்துட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் ராக் கிளானஸ் அந்த 2 பேர் வந்துருவாங்க, தண்டர் கிளானஸ் அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட வந்துடுச்சு. சோல் ஆஃப் ஆல் ஆஃப் சோல் அவனுக்கு மட்டும் வரல இந்த இடத்துல. ஸோ வந்து பிரதர் கோயான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உனக்கு வச்சுட்டு நீ ஏன் போகாமல் இருக்கீங்க, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாரும் உதவியும் தேவை, அதுக்கு முன்னாடி எங்கள் கிளான் கூக்லான் கூட அவங்க வந்து ஒரு கணக்கு ஒன்று தீர்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஆல் ஆஃப் சோல் வந்துருக்கானுங்க இடத்துல. ஸோ பிரதர் இப்போ நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோயான் சொல்லலாம் இல்லை ஒரு சின்ன ஒரு கணக்கு ஒன்று வந்து தீர்க்க வேண்டியது நீங்கள் வந்து இருங்க அப்படின்ட்டு அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கான். ஸோ இதை பார்க்க சொல்லிருக்கான் இந்த சோலா ஃபால்ஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதில். ஸோ நீ இப்போ தான்டா அவங்க பழிவாங்கலாம் வந்து வச்சுக்கணுமாடா. ஸோ இந்த இடத்துல மணல் பெயில் வந்துகிட்டு இருக்க மொத்தத்தில் இங்கே தப்பி அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதில் நம்ம யோகியானுக்கு இன்னொருமே சொல்கிறாங்க. ஸோ பிரதர் நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து அப்புறம் வந்து தீர்த்துக்கலாம். ஸோ முதல்ல வந்து இந்த மணல் போயிட்டு நம்ம எல்லாருமே தப்பிச்சோன்னு ஹீரோவாக தான் சொல்கிறான். ஸோ அந்த டனல் கடை 3rd லேயரில் போயிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிருக்கேன். சரி ஓகே. ஸோ இந்த டனலில் இருக்கிற அந்த சீலை உடைக்கிற அவங்க எல்லாரோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படும் இந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு கோயான இந்த இதில் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் பிரதர் இருக்கா. ஈவன் மெடிக்கல்ஸ்லானுமே நாங்களுமே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துக்கிறான் இடத்துல. சரி ஓகே. ஆனால் நம்ம போகிற இந்த பயணத்தில் யாராவது பின்னாடி இருந்து தாக்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள அதே இடத்துல நான் கொண்டுருவேன் அப்படின்ட்டு சோல்ட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கேன் அவன் ஓப்பனாகவே இந்த இடத்துல. ஸோ ஓகே எல்லாரும் ஒரு ஃபார்மேஷன் படி வந்து போவோம். ஸோ அப்புறம் சிவான் நீங்கள் வந்து லாஸ்ட் பொசிஷனில் வந்து இருங்க, எல்லாரும் பேக்கப் ஆகிருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அவங்களும் வந்து 3rd லேயருக்கு போகிற வழி போயிருக்கான். அந்த இடத்தையுமே பார்த்து ரொம்ப டார்க்னஸாக நிறைஞ்சிக்கிட்டு ஒரு இடத்துல இந்த சைடில் காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த வழி பார்த்தா சீல் ஆகிட்டு இருக்கு. அந்த சீலை பார்த்தீங்கன்னா கூக்லானஸ் அந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒட்டைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல அந்த சீல் ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. ஒரு இடத்துல அவங்களோட பவர் கொடுத்து போகும் எல்லாரும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கா. அந்த சீல் கொஞ்சமாக ஒட்டைய ஆரம்பிச்சதுல அந்த சீல் உடைய ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு அந்த சீல் விட்டுமா உடஞ்சி. சரி ஓகே வாங்க நம்ம வந்து அடுத்த லேயருக்குள்ளே போவோம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல என்னதான் இவங்க இந்த லேயரை தாண்டி போனால் அந்த மணல் புயல் பார்த்தீங்கன்னா உள்ள வெளியே இந்த அடிக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல அதோட ஃபோர்ஸ் உள்ளவே தெரியுது. அந்த மணல் புயல் வந்து சீல் வந்து உடச்சாலும் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து பேனிக் ஆகுது, கண்டிப்பாக நீங்கள் உடச்சிடலாம், பேனிக் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஸோ ஃபயர் கிளான் உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது, ஸோ நீங்களும் வந்து என் கூட ஜாயின் பண்ணி சொல்லிட்டு அந்த ஃபயர் கிளானும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி உடைக்க ஃபஸ்ட் டைம் உடச்சுங்க பின்னாடி பேக்கப் பண்ணணும். ஸோ ஹீரோக்கு இது டிஃப்ரெண்ட்டாக தெரியுமே தெரியுது. ஸோ அந்த சைடில்
சைடில் செவில் பார்த்தா சின்ன அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிடுது. அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிது. இதை பார்த்து ஹீரோ இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு ஹீரோக்கு வந்து புரிய இருக்குது. ஸோ பிரதர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து கேட்டுருப்பாங்க இடத்துல. ஸோ அந்த இடத்துல ஏதோ இருக்கும் தப்பாக இருக்குன்னா அந்த இடத்துல அவங்க ஃபஸ்ட்டு உடச்சாங்க இல்லையா, அந்த லேயர் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆக ஆரம்பிச்சதுல. ஸோ இதை பார்த்து ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த இடத்துல ஏன்ஷியன்ட் இன்செக்ட், அந்த பூச்சிகள், ஏன்ஷியன்ட் டெம்பிள், அந்த பூச்சிகள் பார்த்தீங்கன்னா வர்ற எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி இப்போ தான் தெரியுது இந்த சீல் பார்த்தீங்கன்னா அதனோட கூடு இந்த எல்லா இடமே பார்த்தீங்கன்னா அது கூடு கட்டி வச்சிருக்குங்கிறது இந்த விஷயம் இப்போ தான் அவங்க எல்லாம் புரிய ஆரம்பிக்கும் இந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக இந்த ஏன்செக்ட் இன்டென்செட் என்ன தான் அந்த கூட கட்டான அந்த மணல் போய் இந்த இடத்த உடச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபயரை விட்டுருக்கு. அந்த ஃபயர் பட்ட இடம் எல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல அந்த இன்செக்ட் எல்லாம் வெளியே வர கண்டிப்பாக இதை ஃபயரால் மட்டும்தான் வந்து ரெண்டிஃபை பண்ண முடியும்னு ஹீரோ சொல்கிறதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து இதோட வந்து முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட ப்ரிவியூ போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது லைக் போடாமல் பார்த்துருந்தா லைக் போட்டுப்போங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் யூஸ் பண்ணுற எல்லாரும் மெடிக்கல் கிளானு, ஃபயர் கிளானு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எல்லாருமே அவங்க ஃபயரை வச்சு அடுத்த லேயரை உடைக்கிற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்தா அடுத்த லேயரில் பேசிட்டு போகிறாங்க. வெற்றிகரமாக உடச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரியும் அது அடுத்த லேயரில் ஏதோ ஒரு ஆபத்து வருது. தாட அந்த ப்ரிவியூ வந்து முடியுது. ஸோ அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து சொல்லுங்கள். ஸோ அடுத்த எபிசோடுக்கு இன்னும் ஒரு 1 வீக் வந்து வெயிட் பண்ணோம். ஓகே, இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கீழே போனீங்கன்னா ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து லிங்க் வந்து இருக்கும். அதை தொட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோவில் அதை இன்டிமேட் பண்ணுவோம். சீக்கிரமாக இந்த வீடியோஸ் பார்த்தலாம். ஏன்னா நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ராப்ளம் இருக்குது. அப்படியே நம்ம செகண்ட் சேனல் லிங்க் இருக்கும், அதையுமே தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை பை. ஸோ வெற்றிகரமாக வந்து ஷாலோ ஸ்டார் அப்புறம் வந்து பிடிடிஎஸ் வந்து கரண்ட் எபிசோட் வந்து முடிச்சிட்டோம். த்ரோன் ஆஃப் சில் மட்டும் தான் இருக்குது. சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பை பை. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. ஓகே, கமெண்ட் வந்துட்டு போங்க.